Hi guys, நான் தான் தீபக். நான் தான் திவேஷ். வெல்கம் டு மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கிராந்தி வீரா சங்கொல்லி ராயண்ணா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் என்னடா அப்படின்னு கேஎஸ்ஆர் பெங்களூரோட ஃபுல் ஃபார்ம் தான் அது. ஸோ அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் எந்த ட்ரெயினில் போகிறோம்? ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம காவேரி எக்ஸ்பிரஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம அந்த தடவை ஃபோன் சார்ஜ் ப்ராப்ளமாக இருந்தது. இந்த தடவை அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு கிடையாது, சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த தடவை நம்ம ஒழுங்காக கவர் பண்ண போகிறோம் காவேரி எக்ஸ்பிரஸ். நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மைசூர்லேருந்து இல்லை. அந்த ஸ்டெச் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த பிளாகோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து இங்கே நம்ம இன்டர்மீடியட் ஸ்டார்ட்னால எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் காட்ட முடியாது, அதில் தெளிவாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம உள்ள போய் முதல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம், வாங்க உள்ள போகலாம். A few moments later. ஸோ கைஸ், நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க, இப்போ தான் அலாட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி அதான் இருக்கும், சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒன்லேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். இப்போ ஃப்ளை அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 5க்கு போயிருக்கோம். நம்ம போயிட்டு 5க்கு போயிட்டு நம்ம நம்ம பிஸியான ஸ்டேஷனாக இருக்குது கேஎஸ்ஆர் பெங்களூர் இந்த டைமில். ஆக்சுவலாக ஆளுங்க போகிறவங்களும் போயிட்டே இருக்காங்க, டிபார்ட் ஆகிறவங்க போயிட்டே இருக்காங்க, அரைவல் ஆகிறவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. செம்மையான ஒரு பிஸியஸ்டான ஒரு டைமாக இருக்குது இந்த டைமு. ஸோ நம்ம காவேரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 16022ங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா மால்குடி எக்ஸ்பிரஸ், அதாவது அந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங்கில் இருக்குது. ரேக் ஷேரிங்னா என்னன்னா ரேக்ஸு மால்குடி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும், மால்குடி எக்ஸ்பிரஸோட ரேக்ஸ் காவேரி எக்ஸ்பிரஸாகவும் ரன் ஆகும். இதுதான் ரேக் ஷேரிங். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மைசூரில், அதாவது ஸ்டார்டிங் டெஸ்டினேஷனில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஏறலாங்க. அதனால் நம்ம இன்டர்மீடியட்டில் ஏறுறதுனால நமக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே காட்ட முடியுது. நம்மளோட கோச்சோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வேணால் காட்டலாம், அது வேணால் பாசிபிள். ஏன்னா 5 நிமிஷம் நிற்கும் இல்லையா. ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் வேறு இருக்குது, நம்ம இறங்கிட்டு நம்ம லோக்கலாக பார்க்கலாம். நம்ம காலைல இறங்கிட்டு பார்க்கலாம். ஒரு இதுவும் நிறைய ஸ்டாப் நின்று போகிறதுங்க இந்த வண்டி. ஒரு கடுப்பான வண்டி தான். என்ன ஒன்றுனா நமக்கு ஏன்னா லோயர் கிடச்சிருக்கு இந்த தடவையும். ஸோ அது வரைக்கும் ஓகே, ஆர்ஏசியில் தான் புக் பண்ணோம், இப்போது லோயர் கிடச்சிருக்கு, பக்கா தான். ஓகேங்க, ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் தான் ட்ரெயின் வரட்டும், அப்புறம் பேசலாம். மைசூர் பெங்களூர் ஸ்பெஷல் மெமோ எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ இப்போ தான் எம்டி உள்ளே வந்துச்சு, எல்லோரும் இறக்கி விட்டு எம்டி ரேக்ஸ் அப்படியே கிளம்புது. நம்ம காவேரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 497 கிலோமீட்டர்ஸை 20 ஹால்ட்டில் 9 hours 45 minutesல கவர் பண்ணுது. மொத்தமாக 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுற மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு நம்ம காவேரி எக்ஸ்பிரஸ். அதாவது தமிழ்நாடு ஒன்று, கர்நாடகா ஒன்று, நடுவில் குப்பம்ன்ற ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும் ஆந்திராவில் வர்றதுனால இது 3 ஸ்டேட் கவர் பண்ணி ரன் ஆகிற ட்ரெயின். இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்க அப்படின்னா S13ங்க. அதாவது எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு SLRD, ஒரு ஜென்ரல், அதுக்கப்புறம் S14லேருந்து டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு கோச் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி கோச்சஸ் எல்லாமே இருக்குது. ஏசி கோச்சஸ் எல்லாத்தோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம இதில் காட்ட முடியாது சொல்லியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வெர்ஷனில் எல்லாமே இருக்கும். ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. உள்ளே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க இவ்வளோ நேரம். ஸோ இப்போ ஒன்று சிக்னல் கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு, உள்ளே வந்துட்டுருக்காங்க. என்னதான் பெங்களூர் டு சென்னை நிறைய ட்ரெயின்ஸ் இருந்தாலுமேங்க இந்த நைட் டைமில் இந்த காவேரி எக்ஸ்பிரஸ்க்கு எப்பயுமே ஒரு மவுசு தண்ணி தாங்க. ஸோ கரெக்டாக ரிசர்வேஷன் எப்பயுமே இது வந்து ஒரு டிமாண்டான ஒரு ட்ரெயினாக தான் இருக்குது. இப்போ கூட நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது நம்ம பெங்களூர் டு சென்னை, பட் இந்த ட்ரெயின் எப்பயுமே வந்து பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெயின் தான். அன்ரிசர்வ் பஸ்லாம் ஜாம் பேக்டு ஃபுல்லு. அன்ரிசர்வ் மைசூர்லேருந்து வரும்போதே ஃபுல்லாக இருக்குது. இங்கே வேறு செம்ம கூட்டம் இருக்குங்க. நம்ம கோச் இதுதான் S13 தான் நம்ம கோச். போகலாம் வாங்க. இதுதான் செம்ம கூட்டம் ஏறுது. ஸோ நம்ம கோச்சோட எக்ஸ்டீரியர். ஸோ நான் இன்டீரியர் ஏறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு கரெக்டாக எமர்ஜென்சி விண்டோ சீட் இருக்குது. இந்த லோயர்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. சீட் நம்பர் 17 மொத்தம் 3 பேரும் அங்கே கிடச்சிருக்கு. தீபக்கு, அம்மா, அப்பாவுக்கு. ஸோ நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு விண்டோ தான்.
ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேங்க. ஏன்னா செம்ம டயர்டு இன்னைக்கு அடைஞ்சால அப்படி. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, நான் தொடர்ந்து என்னென்னு பார்க்கலாம். அதனால் நைட்டு பேச முடியுமான்னு தெரியல, ஏன்னா அன்டைம் ட்ரெயின் இல்லையா. ஸோ நம்ம பேசணும் அப்படின்னா எல்லோரும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ட்ரெயின் 11 ஓகே, பார்க்கலாம் எப்படி அமைய போகுது எதுவுமே எனக்கு தெரியல. போக தான் என்ன நடக்கணும்னு தெரியும், பார்க்கலாம்.
hours later. குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்ஸ்கெட்யூல்டு ஹால்ட்டில் தான் முடிச்சிருக்கோம். hour 15 minutes டிலேங்க அரக்கோணம்க்கு. 1 hour 15 minutes டிலேயோட அரக்கோணம் வந்துருக்கோம். எப்படி போகிறாங்க சென்ட்ரலில் பார்ப்போம். சூப்பராக சென்ட்ரல்
hour 17 minutes டிலேவாக நம்ம வந்து பெரம்பூர் வந்திருக்கோம். எல்லாம் 6:45க்கு சென்ட்ரலே போயிருக்கணும். நமக்கு 7:10க்கு இப்போ தான் பெரம்பூரே வரும். டிலே தான். ஓகே, பார்ப்போம். என்ன பார்ப்போம், கொஞ்சம் நடுவில் எங்கேயும் ஹால்ட்டு போடாமல் இருந்தால் சரி. போவோம். ஒரு 43 மினிட்ஸ் டிலேவாக நம்ம காவேரி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் கடைசியாக ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நம்ம கோச்சோட எக்ஸ்டீரியர் தெளிவாக காட்டுறேன். இன்டீரியர்ஸ் என்னங்க ஆல்ரெடி குறிச்சிட்டு தான். சரி, ஓகே, நான் இன்டீரியர் கூட S14 கூட ஏறி நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நம்ம அப்படியே போய் லோகோவை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் இன்டீரியர்ஸ் ஆஃப் காவேரி எக்ஸ்பிரஸ். நைட்டு உள்ளே வரும்போதே பார்த்தோம், எஸ் வேப் 7 லல்லா கூட தான் நம்மளை இன்னைக்கு புல் பண்ணிட்டு வந்தாங்க மைசூர் டு சென்னை.
ஓகே, ஸோ அதோட ஷார்ட்ஸ் பார்த்துடலாம். So 7:34. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். எஸ், ஒரு 43 மினிட்ஸ் டிலே. பட் நம்ம ஆள் போன தடவை வந்தப்போ 1 hour டிலே ஃபர்ஸ்ட் செக்ஷன். அப்போ இப்போ 43 தான், பரவாயில்ல. என்னங்க ஜேர்னி வைஸ் வந்து பரவாயில்லன்னு இல்லை, நம்ம கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. பட் என்ன டிலே அப்படின்னு எங்களுக்கு சரியா தெரில. என்னன்னா ஜேர்னி வைஸ் கம்ஃபர்டபுளாக நல்லா தூங்கிட்டோம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, போட்ட வீடியோஸ் வரும். ஓகேங்க, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். இதெல்லாம் ஃபுல் டயர்ட். பாய்.